அன்புக்குரியவர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். மணிப்பூரிலிருந்து இஸ்ரேல் வரை என்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் ஒரு சில தகவல்களை நாம் சிந்திப்போம். இன்னும் ஈரான் போர் முடிவுக்கு வரவில்லை. சைலண்ட் மோடு, அந்த பிளாக்கிங் மோடு. ஹார்முஸ் நீரிணையும் பாருங்கள், ஈரான் அதிகமான அந்த கண்ணி வெடிகளை வைத்து பிளாக் பண்ணி வைத்திருக்கிறது. சரியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. ஈரானுடைய பொருளாதாரம் மேலும் 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 அது வீழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. லெபனானிலும் மீண்டும் கடந்த நாட்டில் நேற்றைய தினத்தில் குண்டு வீச்சுகள் நடந்திருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களுடைய பதுங்கு குழிகளாக இருக்கின்ற அந்த சுரங்க வீடுகள், அதில் ஏகப்பட்ட ஆயுதங்கள், தங்கும் அறைகளெல்லாம் இருந்தபடினாலே இஸ்ரேல் சற்று போர் நிறுத்தத்தையும் மீறி அங்கேயும் குண்டு வீச்சுகளை நடத்தி இருக்கிறது. ஸோ உலகத்தினுடைய சிச்சுவேஷன் இப்படி போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை நாம் காண முடிகிறது. பாருங்கள், மனாசே இஸ்ரேல் கோத்திரம், பெனி மனாசே இஸ்ரேல் கோத்திரம் இந்தியாவிலே வந்திருக்கிறது, இந்தியாவிலே தங்கி இருக்கிறது. இந்தியாவிலே அவர்கள் டிஎன்ஏ டெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டுங்கிறது சாதாரணமானதல்ல, அது ரொம்ப துல்லியமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட துல்லியமான டிஎன்ஏ டெஸ்ட்டு அவர்களுக்கு நடந்திருக்கிறது. அவர்கள் மனாசே கோத்திர மக்கள்தான் என்று சொல்லி 100% ஊர்ஜிதம் செய்த பிறகுதான் இஸ்ரேல் நாட்டுக்கு அவர்கள் குடியமர்த்தப்படுவதற்கு கடந்த மாதத்தில் 240 பேர் சென்றிருக்கிறார்கள். இது லாஸ்ட் குரூப்பு. மொத்தம் நமக்கு இந்தியாவிலிருந்து ஒரு 4 குழுக்கள் உண்டு. 4 குழுக்கள் இந்த இஸ்ரேலில் 4 பிரிவுகள் கொண்ட குழுக்கள். அதில் 3 பிரிவுகள் கொண்ட குழுக்கள் இஸ்ரேலில் ஆல்ரெடி அவர்கள் போய்விட்டார்கள். கேரளாவில் எல்லாம் இருந்தாங்க. ஸோ இப்பொழுது இது கடைசி குரூப் என்று நாம் காண முடிகிறது. இது பைபிளில் சொல்லப்பட்ட மொத்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இந்த கூட்டி சேர்த்தல், சிதறிப்போன மக்களை திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டி சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர். இதை பற்றி எசாயா தீர்க்க தரிசனம் இருக்கிறது, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் இருக்கிறது, சகரியா தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இப்படி பல தீர்க்க தரிசனங்கள் கிமு 500, 400, 600, 700 காலங்களில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் இன்று நாம் கண்ணார காண்கிறோம். அதுதான் இஸ்ரேல் ஜெயித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் பைபிள் தீர்க்க தரிசனத்தினுடைய இது ஒரு நிறைவேறுதல் நம் கண்களுக்கு முன்பதாக மெய்ப்பித்து நிற்கிறது. பைபிளுக்கு நிகர் பைபிள் தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிகர் கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த மனாசே கோத்திரம் எல்லாம் கிமு 722 அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். கிமு 722 அசீரிய மன்னர்கள் படையெடுப்பு நடந்தது. அப்பொழுதே ஏகப்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், வீடுகள் இடிக்கப்பட்டது, இரத்தங்கள் சிந்தப்பட்டது. எஞ்சி இருந்த மக்கள் தான் நாலா பாகங்களில் சிதறி ஓடி நம்முடைய இந்திய கரைக்கு படிப்படியாகத்தான் வந்திருக்கிறார்கள். இவர்கள் பங்களாதேஷ் வந்து, மியான்மர் வந்து, அஸ்ஸாம், மிசோராம், அதுக்கப்புறம் மணிப்பூர் என்கிற பகுதிக்கு குக்கி என்கிற பெயரில், மனாசே என்கிற பெயரில் கிடையாது, மனாசே ட்ரைப் என்கிற பெயரில் இல்லாமல் குக்கி ட்ரைப் என்கிற பெயரில் அவர்கள் நம்முடைய மணிப்பூர் மாவட்டத்தில், மணிப்பூர், இந்தியாவினுடைய மணிப்பூர் பகுதியில் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவர்களுக்கு முந்தின தலைவர்கள் எல்லாம் பல பாடுகளும் கஷ்டங்களும் அனுபவித்திருந்தாலும் தற்போதைய தலைமுறை இஸ்ரவேல் தேசத்துக்கு போவதில் மிகுந்த ஆரவாரமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொண்டவர்களாக எப்போ வந்து கூப்பிட்டு போவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இதோ அந்த நேரம் வந்தவுடனே முதல் படியாக ஒரு 240 பேர் இந்த ஏப்ரல் மாதத்தில் கடந்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் வருகின்ற நாட்களில் 6000 பேர் லிஸ்டில் இருக்கிறாங்க. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் இதற்கு சம்மதம் தெரிவித்து, ஒப்புதல் தெரிவித்து, அவர்கள் போகிறேன் என்று சொன்னபடினாலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சம்மதம் தெரிவித்து இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு கவர்மெண்ட் பல கோடிகள் இதற்காக ஒதுக்கி இந்த விஷயத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலில் நாம் இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது தொழிலாளர் பற்றாக்குறை அங்கே உண்டு. ஹமாஸ் போரினாலே
கட்டுமானத்துறை, போக்குவரத்து துறைகளில் ஈடுபடுத்தப்படுவதற்கு ஆட்கள் தேவை. காரணம், அங்கு ஆல்ரெடி உள்ள மக்கள் போர் பயிற்சி பெற்றவர்களாக இருந்தபடினால இந்த ஹமாஸ் யுத்தத்தில் நிறைய பேர் இணைந்து கொண்டார்கள். அதனால் மற்ற வேலைகள் அங்கு கிடப்பில் கிடக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட இந்த கட்டுமானத்துறை, போக்குவரத்து துறைகளில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். ஸோ இந்த வேலைகளுக்கு இந்த மக்களை இஸ்ரேல் கவர்மெண்ட் வருகின்ற நாட்களில் உபயோகப்படுத்தும் என்று நாம் யூகிக்க முடிகிறது. ஆல்ரெடி இந்த குக்கி இன மக்களிலேயே கிட்டத்தட்ட 200 பேர் இஸ்ரேல் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது ஒரு ஆதாரபூர்வமான விஷயம். இவர்கள் இப்பொழுது நம்ம இந்தியாவிலிருந்து கடந்து போகிற இந்த மக்கள் நிச்சயமாக இந்த கலீலி கடற்பகுதியில், அந்த பார்டர் பகுதியில் இவர்கள் குடியமர்த்தப்படலாம் என்று அரசியல் நோக்கர்களால் சொல்லப்படுகிறது. இது என்ன எதை குறிக்கிறது சொன்னால், இஸ்ரேல் எக்காலத்திலும் தன்னுடைய இன மக்களை, அந்த 12 கோத்திர மக்களை கண்டுபிடித்து தன்னுடைய நாட்டோடு இணைத்து தன்னுடைய நாட்டின் எல்லைகளை விரிவாக்கி மக்கள் தொகையையும் என்ன செய்கிறது, பெருக்கி வருகிறது, ஸ்ட்ரெங்தன் செய்து வருகிறது என்கிறதை இங்கே நாம் காண முடிகிறது. இது எல்லாம் காட்ஸ் பிளான் தான், கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் தான். ஒரு வருடத்துக்கு 35 லட்சத்திலிருந்து 45 லட்சம் வரையிலும் சம்பாதிக்க முடியும் என்கிற தகவல்களும் உண்டு. பாருங்க, நம்ம இந்தியாவில் வருஷத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். ஆனால் இப்பொழுது போயிருக்கிற அந்த மக்களுக்கு வருஷத்தில் 35லிருந்து 45 லட்சம் ரூபாய் அளவுக்கு மாத வருமானம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு போர் சூழலிலும் பாருங்கள், பயமில்லாமல் பூர்வீக மண் நோக்கி இந்த மக்கள் செல்லுகிறார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை அது நிறைவேற்றி நிற்கிறது. கிமு 600, 400, 700 காலங்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அதில் ஒரு தீர்க்க தரிசனம் கிமு 600 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. நான் அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்ன தேவனாகிய கர்த்தர், நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து, பார்த்தீங்களா, புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்தும் சேர்த்து, பார்த்தீங்களா, அழைத்து சேர்த்து, அதுவும் சகல தேசங்கள், ஃப்ரம் ஆல் நேஷன். ஆங்கிலத்தில் அப்படி வரும், ஃப்ரம் ஆல் நேஷன் ஐ வில் கலெக்ட் ஆல் ஆஃப் யூ அப்படிங்கிட்டு, சகல தேசங்களிலிருந்தும் சேர்த்து உங்களை சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன், உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். எப்படி இருக்குங்க இது? கர்த்தருடைய தீர்க்க தரிசன திட்டங்கள் முன்கூட்டியே சொல்லி அதை இந்த நாளிலே நம் கண்களுக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை நிறைவேற்றும் வண்ணமாகத்தான் உலகமெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் குக்கி இன மக்களை நம் கண்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஃப்ளைட்டில் அழைத்து கொண்டு இஸ்ரேலில் கொண்டு போய் குடியமர்த்துகிறது. இனிமேல் அவங்களுக்கு நல்ல வாழ்வாதாரம் தான். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இந்தியாவில் மணிப்பூரில் அவர்கள் குக்கி என்கிற பேரில் வாழ்ந்தார்கள். குக்கி என்று சொன்னால் ஹில் பீப்புள் மீன்ஸ் வாட், மலைவாழ் மக்கள் அப்படின்னு, மலைகளிலும் குன்றுகளிலும் தங்கி வாழ்கின்ற மக்கள் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். மனாசே கோத்திரம் எகிப்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா யோசேப்பினுடைய பையன் இல்லையா, எகிப்திலிருந்து அது ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், எகிப்திலிருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசியில் நம்ம இந்தியாவில் வந்து அது நிலை நின்று மறுபடியும் இந்தியாவிலிருந்து என்ன பண்ணுது, இஸ்ரேலுக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஸோ அசீரிய மன்னர்களுடைய காலத்தில் சிதறடிக்கப்பட்ட இந்த மக்கள், அசீரிய மன்னர்கள் என்று சொல்லும் பொழுது, அசீரிய மன்னர்களில் இந்த ஒரு 4, 5, ஒரு 7 மன்னர்கள் ரொம்ப கொடூரமானவர்கள். அதில் அசூர்பானிபால், எசர்சடன், டிக்லத் பிளேசர், சார்கோன். இந்த சார்கோனுடைய கல்வெட்டுகள் எல்லாம் கிடைக்கும். கல்வெட்டுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சார்கோனுடைய பேர் வந்து சார்கன், சில கல்வெட்டுகளில் சார்கன் அப்படின்னு இருக்கும், சில பதிவுகளில் சாருக்கின் அப்படின்னு இருக்கும், சில பதிவுகளில் சாருக்கென்னு இருக்கும். இப்படி பல பிரிவுகளில் இருக்கும். ஸோ அந்த சாருக்கென்னுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் நம்முடைய இந்திய மொழிகளில் அந்த ஒலிகள் மாறும் பொழுது சாருக்கான் என்று மாறுகிறது. சாருக்கான் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள், இது அசீரிய மன்னர்களுடைய பெயர் சார்கோனுடைய படையெடுப்பெல்லாம் 722 கிமு 722 காலங்களெல்லாம் பகிரங்கமாக இருந்தது. அதனால் அநேக இஸ்ரவேல் மக்கள் கொல்லப்பட்டு 10 கோத்திரம் வேர்ல்டு ஃபுல்லாக சிதறடிக்கப்பட்டது. அப்படி சிதறடிக்கப்பட்ட
நிலையில ஒரு கோத்திரம் தான் இந்த மனாசே கோத்திரம். அவைகளை கண்டுபிடித்தார்கள், டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் கண்டுபிடித்தார்கள், இஸ்ரேலில் குடியமர்த்துகிறார்கள். என்ன நினைக்கிறீர்கள் பைபிள் தீர்க்க தரிசனங்களை பற்றி? இப்படிதான் ஒவ்வொன்றும் ஜாதிகளுக்கு சொன்னது ஜாதிகளுக்கும், நாடுகளுக்கு சொன்னது நாடுகளுக்கும். பைபிளை சாதாரணமாக நினைக்கிறீங்களோ? சூரியனை பற்றி கூட தீர்க்க தரிசனம் இருக்குது, நட்சத்திரங்களை பற்றி இருக்குது, கடலை பற்றி இருக்குது, வான மண்டலங்களை பற்றி இருக்குது. ஐயோ, இப்படி இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான இருக்குது. எல்லாமே நிறைவேறும். அதுக்குன்னு ஒவ்வொரு காலங்கள் இருக்குது. இது இப்போ கிறிஸ்துவனுடைய 2வது வருகையினுடைய காலம். அதற்கு முன்பதாக இந்த 12 கோத்திரங்களும் இஸ்ரேலில் போய் உட்காரணும், குடியமர்த்தப்பட வேண்டும் என்கிற இந்த தீர்க்க தரிசனை நோக்கிய பயணம் நாம் இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, யுத்தங்களின் வழியாகத்தான் பைபிள் தீர்க்க தரிசனங்கள் நடந்தேறி கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை அது பிரதிபலிக்கும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. சிந்தியுங்கள் பிரியமானவர்களே, ஒரு யுகத்தை கர்த்தர் முடிய பண்ண போகிறார். அடுத்தொரு யுகத்துக்கு நேராக பூமி கடந்து செல்ல இருக்கிறது. மதங்களை தாண்டிய தெய்வீகம் நம் கண்களுக்கு முன்பதாக புதிய வடிவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து இந்த பூமியில வாழ்வோம், சிந்திப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.